வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 18வது எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் மார்க்கெட்டை காட்டுறாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, என்ன பண்ணிடுவ நீ, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கலாமான்னு அவன் சொல்கிறான். சாட்டியால் அவன் காலை பிடிச்சிட்றா, இழுக்க ட்ரை பண்ணுறா, வரமாட்டேங்கிறான். திருப்பி சாட்டியை எடுத்து அவனை அடிக்கிறதுக்கு பார்க்குறா, அவன் பிடிச்சிட்றான். பரவாயில்லையே உனக்கு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அவனுடைய பவரால் அடிச்சிட்றான். சாங் எகிரி என்னோடைய அடியை உன்னால பிடிக்க முடியுமான்னு ஜாங் சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஃபேங் வந்து உதைச்சிட்றான். கீழே வீந்துட்டு இருக்கா. ஃபேங் போய் கை கொடுத்து தூக்குறான். போதுன்னு ஃபேங் சொல்றான். நீ அந்த குப்பை ஃபேங் தானே ஹீரோவாக நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உனக்கு எந்த திறமையே இல்லடான்னு ஜாங் சொல்றான். ஃபேங் சீக்கிரமா இங்கிருந்து போயிடு, நீ அவனுக்கு சரியான ஆப்போனன்ட் இல்லைன்னு சொல்றா. ஜாங் குத்த வரா. பயந்துகிட்டு கீழே குனிஞ்சிட்றா. சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்கறா. ஃபேங் அவனை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஜாங் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஃபேங் அவனை பின்னாடி தள்ளிடுறான். ஜாங் அவனுடைய ஸ்பிரிட் பவரை வர வச்சு அடிக்க போறான். ஃபேங் அவனுடைய ஷீல்டை வர வச்சு அதை தடுக்கிறான். அந்த எஃபெக்ட்ல பின்னாடி போயிடுறா. ஃபேங் அவனுடைய 2 கையும் வர வச்சு ஜாங்கோடைய ஸ்பிரிட் பவரை உடைச்சுக்கிட்டு போய் அவனை கீழே தள்ளிடுறான். அவனுங்க அதை பார்த்துட்டு ஜாங்க ஃபேங் தோக்கடிச்சுட்டானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஜாங், நீ அவளை காயப்படுத்தி இருக்க, அது இல்லாம அவளை கொல்றதுக்கு வேற முயற்சி பண்ண, இந்த பிரச்சனை எப்பயோ முயற்சா முடிச்சிடுறேன்னு ஃபேங் சொல்றான். உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குதான்னு ஜாங் சொல்றான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஃபேங் அடிக்க வரான். நிறுத்துன்னு யாரோ கத்துற சவுண்டு கேக்குது. பின்னாடி பக்கமா வந்து ஃபேங்க ஜிங் பிடிச்சிடுறான். ஃபெலோ செக்டை சேர்ந்தவங்களே அடிக்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம்னு ஜிங் சொல்றான். ஜாங் தான் ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சாரு. கண்மூடித்தனமா என்ன பண்றீங்க, மத்தவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. நீ ஜாங்க காயப்படுத்த போனதை நானே பார்த்தேன், மத்தவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஜிங் சொல்றாரு. ஃபேங் அவனுடைய ஸ்னேக் ஸ்பிரிட் பவரை வெளிக்கொண்டு வரான். சண்டை போட விரும்புறியா, நீ என் கூட பனிஷ்மெண்ட் ஆளுக்கு வரணும்னு ஜிங் சொல்றாரு. ஃபேங்கோடைய ஸ்பிரிட் பவர் மறைஞ்சு போயிடுது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. காட் கேட் ரிலீம் பவர் இருக்கிறவங்களால தான் இதை செய்ய முடியும், என்னால் நவர முடியலன்னு ஃபேங் சொல்றான். ஜிங்குன்னு யாரோ கூப்பிட்ற சவுண்டு கேட்டதால அவனுடைய பவரை ரிலீஸ் பண்ணிடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பொண்ணு மேலேயும் என்னுடைய மருமக மேலேயும் கை வச்சிருப்பேன்னு அங்கிள் ஆன் சொல்றாரு. ஃபேங்க தள்ளி விட்டுறான். மாமா, நீங்க திருப்பி வந்துட்டீங்களான்னு ஃபேங் கேட்கறான். அவர் மட்டும் வரலனா நான் அந்த ஜாங்கை கொன்னுட்டு இருப்பேன் அங்கிள் ஆன்னு ஃபேங் சொல்றான். ஜிங், என்னுடைய பொண்ணு எப்படி அடி வாங்கினா நீங்க பாக்கலையான்னு ஹேன் சொல்றாரு. அவ உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஜாங் அவர் நினைக்கிறவரெல்லாம் அடிப்பாரு, நான் பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்கணுமான்னு ஹேன் கேட்கறாரு. இல்ல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் இந்த இடத்துக்கு லேட்டா தான் வந்தேன். ஃபேங் தான் ஜாங்க அடிக்க வர மாரி நான் பார்த்தேன். இப்பதான் இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஜாங்க நீங்களே பார்த்துக்கோங்க ஹேன்னு சொல்லிட்டு சிங் அங்கிருந்து கிளம்புறான். சிங், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் எதிர்காலத்துல உங்களுக்கு அதிகமா ஸ்பிரிட் ஸ்டோன் கொடுக்குறேன்னு ஜாங் சொல்றான். நீ என்ன சொல்றன்னு சொல்லிட்டு ஜாங்க தள்ளிடுறான். நான் தெரியாம இந்த தப்பை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஜாங் சொல்றான். அவருடைய பவரை வர வச்சு கையில அடிக்கிறாரு. ரத்தம் தெரிச்சுக்கிட்டு வந்து அவன் போய் கீழே விழுந்துடுறான். நான் உன்னை சாவடிக்க மாட்டான், ஆனா என்னிலிருந்து உன்னால பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு ஹேன் சொல்றாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் அங்கிருந்து ஓடுறான். அவருடைய பவர் அனுப்பி அடிக்கிறாரு. அவனும் கீழே விழுந்துடுறான். ஃபேங், வாங்க போலான்னு ஹேன் கூப்பிடுறாரு. அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சீனை கட் பண்ணா ஹேனோடைய வீட்டுக்கு வராங்க. போயிட்டு 3 பேரும் கீழே உக்காந்துடுறாங்க. ஃபேங், உன்னுடைய ஸ்பிரிட் லெவல் இப்ப எப்படி இருக்கு, அதனா முன்னேற்றம் இருக்கான்னு ஹேன் கேக்குறாரு. என்னோட ஸ்பிரிட் பவர் இப்ப 6th லெவல்ல இருக்கு. ஃபேங், நான் உன்னை விட்டு போறப்ப நீ வெறும் 3வது லெவல்ல தான் இருந்த, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா நீ அதுக்குள்ள 6வது லெவலுக்கு வந்துட்டியே, ஒரே மாசத்துலயே 3 லெவல் அதிகரிச்சிருக்கீங்களே, செக்டர்ல இருக்கிற பெரியவங்களால கூட இதை பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்றா. எழுந்து, எனக்கு தெரியும், கிங்கியோட ஸ்டூடெண்ட் எப்பயும் குப்பையே ஆக முடியாது, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபேங், நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். அங்கிள், இதை ஈஸியா எடுத்துக்கோங்க, கண்டிப்பா நான் என்னுடைய டீச்சருக்காக பழி வாங்குவேன். இல்ல, உன்னுடைய டீச்சருக்கு அது பிடிக்காது, அதை பத்தி மறந்துடு, இல்லனா அதை பத்தி இப்போதைக்காச்சும் மறந்துடு. அங்கிள், நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன்னு ஃபேங் சொல்றான். நல்லது, இதை பத்தி நம்ம பேச வேண்டாம், இப்ப நீ 6வது லெவல்ல இருக்க, அவுட் செக்டர்ல நடக்க போற போட்டியில நீ கலந்துக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு ஆன் சொல்றாரு. அங்கிள், அவுட் செக்டர் போட்டியை பத்தி கேள்விப்பட்டு இருக்கேன், ஆனா 5 வருஷமா கல்லறைய பாதுகாத்துக்கிட்டு இருந்ததுனால அதை பத்தி எனக்கு சரியா தெரியாதுன்னு ஃபேங் சொல்றான். அவுட் செக்டர்ல நடக்கிற போட்டியை தான் ஆனுவல் ஈவெண்டாவும் கொண்டாடுறாங்க. அதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்குவாங்க. அதுல டாப் 5ல வரவங்களுக்கு நிறைய கிஃப்ட் மட்டும் இல்லாம இன்னர் செக்டோடைய ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஆன் சொல்றாரு.
சொல்றாரு. இந்த அவுட் செக்ட் போட்டியில கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன்னு ஃபேங் சொல்றான். உன்னுடைய ஸ்ட்ரென்த் இப்ப அதிகரிச்சிருக்கு. உன்னால டாப் 5ல வர முடியலனாலும் அது உன்னுடைய ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஆன் சொல்றாரு. அப்பா ஃபேங் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அவரால் டாப் 5ல வர முடியாதான்னு யூ கேட்கறா. அவுட் செக்ட் போட்டியில பல திறமையானவங்களும் பவர்ஃபுல்லானவங்களும் பங்கேற்பாங்க. அவங்க பிரபலமா இல்லைனாலும் அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கானவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் பவர்ஃபுல்லான எல்டர் கிட்ட எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பவரை அதிகரிச்சுக்கிட்டு இந்த போட்டிக்கு வருவாங்க. ஃபேங்கோடைய சக்தி 6th லெவல்ல வந்துட்டு இருந்தாலும் அவனால டாப் 10 வரது ரொம்ப கஷ்டம்னு ஆன் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நடந்த அவுட் செக்ட் போட்டியில பல பேர் 8வது லெவல்ல இருந்தாங்க. அதுல ஒரு சில பேர் ஸ்கை கேட் ரிலிமோட 9th லெவல்ல இருந்தாங்க. அதுல ஒருத்தர் காட் கேட் ரிலிமோட பாதி அடைஞ்சிட்டு இருந்தாருன்னு ஆன் சொல்றாரு. காட் கேட் ரிலிமோட பாதி ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாரா? நானும் இன்ன செக்டுக்குள்ளார போறதுக்கு கடினமா உழைக்கணும். நான் அதில் உனக்காக ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஸ்கை கேட் ரிலிமோட 6வது சுற்றுல பங்கேற்க வேணாம். அந்த நேரத்துல நீ டைரக்டா மெயின் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு ஆன் சொல்றாரு. தேங்க்யூ அங்கிள்னு ஃபேங் சொல்றோம். அப்பா நானும் அதில் கலந்துக்கிறேன்னு யூ சொல்றா. யூ நீ வெறும் 5th லெவல்ல தான் இருக்க. உன்னோட பவர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஆன் சொல்றாரு. அப்பா என்னோட பவர் கம்மியா இருந்தாலும் நான் அதை என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலியமா மறைச்சிருவேன். நீங்க தானே உனக்கான சாட்டையை கண்டுபிடிச்சு மார்ஷல் ஆர்ட்ஸ் பவர் அதிகரிச்சுங்கன்னு சொன்னீங்க. யூ சாட்டை நுட்பத்துக்கான போட்டி அங்க நடக்கல. நான் அப்புறமா உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன்னு ஆன் சொல்றாரு. அங்கிள் என்கிட்ட சாட்டை நுட்பத்தை பத்தி ஒரு புக் இருக்கு. ஆனா அது செட் ஆகுமான்னு தெரியல. அவனோட பேக்கை எடுத்து அதுல இருந்து புக்கை வெளியில வர வச்சுட்டு ஹேண்ட் கிட்ட கொடுக்குறான். இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு தெரியலன்னு ஹேண்ட் சொல்றாரு. கிங்மு செக்டோடைய தற்காப்பு கலையா உனக்கு இந்த புக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு ஹேண்ட் கேட்கறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் மலையில இருந்தப்ப ஒருத்தனை மீட் பண்ண அவனுக்காக நான் சண்டை போட்டேன். அவனை மான்ஸ்டர் சாவடிச்சிடுச்சு. அவன்கிட்ட தான் இந்த புக்கு இருந்துச்சு. நான் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன்னு ஃபேங் சொல்றான். பரவாயில்லையா, நான் எதிர்பார்த்ததை விட உன்னோட பயணம் ரொம்ப ஆபத்தானதா இருந்திருக்கும் போல நான் சொல்றாரு. நம்ம அதை பத்தி அப்புறமா பேசலாம். இந்த செகண்ட் லெவல் சாட்டை நுட்பம் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆன் கொடுக்குறாரு. தேங்க்யூ ஃபேங்னு யூ சொல்றா. பரவாயில்ல, ஆனா அங்கிள் எப்பயும் என்ன பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இது வெறும் சாதாரண சாட்டை நுட்பம் மட்டும்தான் ஃபேங் சொல்றான். பரவாயில்லன்னு யூ சொல்றா. ஃபேங் உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பவர் இன்னும் கம்மியா தான் இருக்கு. அதை நீ அவுட் செக்டர்ல நடக்க போற போட்டியில யூஸ் பண்ணணும்னா நீ உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அது உன்னோட பலவீனமா ஆயிடும்னு ஆன் சொல்றாரு. ஓகே அங்கிள், நான் திருப்பி மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆளுக்கு போயிட்டு வரேன்னு ஃபேங் சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. இந்த மாரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.